linked list அப்படின்ற டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்கிறது எதையாவது உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா இந்த சீரீஸோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அரே அப்படின்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்லேயே எல்லா ஆப்ரேஷனும் செய்ய முடியுதே, அப்புறம் எதுக்கு நமக்கு மற்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி A of 8 அப்படின்னு ஒரு அரே நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். முதல்ல ஒரு 5 நம்பர் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 நம்பர் ஸ்டோர் பண்ணிட்டேன். அரே இப்போ ஃபுல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் ஒரு நம்பரை இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் பண்ண முடியாது. அரேயோட பிரச்சனையே முதல்லையே நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லியே ஆகணும். அண்ட் அந்த ஃபிக்ஸட் சைஸ்க்கு தான் நம்மளால அந்த அரேவை அலோகேட் பண்ணிக்க முடியும். சுத்தமாக ஃப்ளெக்சிபிளே கிடையாது. இவ்வளோதான்னா அவ்வளோதான் இடம். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்காக எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு A of 100லாம் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறதும் சுத்தமாக சரி கிடையாது, நாட் அக்செப்டபிள். ஏன்னா எவ்வளோ மெமரி நம்ம வேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. ஒரு பெட்டரான சொல்யூஷன் என்னவா இருக்கும்னா, ஓகே அரே ஃபுல் ஆயிடுச்சா, அதுக்கப்புறமும் இன்சர்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றப்போ ஆல்ரெடி இருக்கிற அரேயோட டபுள் த சைஸ்க்கு ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணிக்கலாம். டபுள் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, யூஸ்வலாக அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ டபுள் த சைஸ்க்கு கிரியேட் பண்ணிட்டு இதில் இருக்கிறது எல்லாத்தையும் அந்த புது அரேக்கு காப்பி பண்ணிட்டு பழைய அரேவை டீஅலோகேட் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே நம்மளால இன்சர்ட் பண்ண முடியும். ஓகே இன்சர்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா சில எலிமெண்ட்ஸை இந்த மாதிரி டெலிட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஒன்னா இடம் பத்தாமல் போயிடுது. சரி எதுக்கும் இருக்கட்டும் நிறைய அலோகேட் பண்ணும்போது எக்கச்சக்க மெமரி வேஸ்ட் ஆகுது. இதுதான் அரேல இருக்கிற பெரிய பிரச்சனை. அரேவை டிக்ளேர் பண்ணும்போதே இந்த மாதிரி முதல்லயே எனக்கு இவ்வளோ இடம் தேவைப்படுதுன்னு நம்ம சொல்லியே ஆக வேண்டியது இருக்கு. பட் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அந்த மாதிரி நமக்கு உறுதியாக தெரியாதுல்ல, இவ்வளோதான் நமக்கு ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும்னு தெரியாது. ஒரு லிஸ்ட்னா எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் இல்லையா. நான் கொடுக்க நீ ஆட் பண்ணிட்டே இருக்கணும். இன்சர்ட் பண்ண சொன்னா இன்சர்ட் பண்ணணும், டெலிட் பண்ண சொன்னா டெலிட் பண்ணணும். அதே சமயம் மெமரியும் நல்லா மேனேஜ் பண்ணணும், வேஸ்ட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தானே நம்ம நினைப்போம். ஸோ அதுக்கு இந்த அரே ஒத்து வர மாட்டேங்குது. அரே ஏன் ஃப்ளெக்சிபிளாக இல்லை அப்படின்றத இன்னும் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா அதற்கான காரணம் என்னன்னா, இந்த மாதிரி கண்டினியூஸ் மெமரி அதுக்கு தேவைப்படுறது தான் காரணம். கண்டினியூஸாக அலோகேட் பண்ணணுன்றதுனால தான் இந்த இடத்துல நம்ம இந்த நம்பரையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. முதல்லயே எனக்கு 8 இன்டீஜர் தேவைப்படுதுன்னு நம்ம சொன்னாதான் அது 8 இன்டீஜருக்கு ஸ்பேஸை வரிசையாக மெமரியில் ரெடி பண்ணிடும் கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷனில். ஓகே 8 தானே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அது பாட்டு வேறு எதுக்காவது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிரும் அந்த மெமரியெல்லாம். அதனால தான் நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாமல் போகுது. ஸோ கண்டினியூஸாக ஸ்டோர் பண்ணாமல் நம்ம அங்கங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா மெமரியில் ஒரு நம்பரும் ஒரு இடத்துல இருக்க போகுது. பட் அப்படி இருக்கிறப்ப என்ன பிரச்சனையாகும், இந்த நம்பருக்கு அடுத்து எந்த நம்பர் எந்த இடத்துல இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஸோ அதனால டேட்டாவோட கூடவே நம்ம ஒரு பாயிண்டரையும் ஸ்டோர் பண்ணி ஆகணும். முதல்ல 9 அப்படின்ற டேட்டா இருக்குன்னா இதுக்கு அடுத்த டேட்டா எங்கே இருக்குன்றத இந்த பாயிண்டர் தான் சொல்லும். அதுக்குள்ளே ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸில் போய் பாருன்னு சொல்லும். அங்கே போய் பார்த்தா நமக்கு அடுத்த டேட்டா கிடைக்கும். அது கூடவே ஒரு பாயிண்டரும் இருக்கும். அந்த பாயிண்டர் இந்த 7க்கு அடுத்த டேட்டா எங்கே இருக்குன்றத சொல்லும். அந்த அட்ரஸில் போய் பார்த்தா நமக்கு அடுத்த டேட்டா கிடச்சிரும். இப்படியே கூட இருக்கிற பாயிண்டர் தான் அடுத்தடுத்த டேட்டா எந்த அட்ரஸில் இருக்குது அப்படின்றத நமக்கு சொல்லும். அதை வச்சு தான் நம்ம லிஸ்ட்டை லிங்க் பண்ண போகிறோம். சப்போஸ் இந்த 7 அப்படின்ற டேட்டா 4560 அப்படின்ற அட்ரஸில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அட்ரஸை தான் இந்த பாயிண்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். முதல்ல 9ன்ற டேட்டாவை எடுத்து பார்ப்போம். பார்த்துட்டு கூடவே பாயிண்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த பாயிண்டர் நமக்கு சொல்லும், இந்த அட்ரஸில் போய் பாரு, அப்போ தான் உனக்கு அடுத்த டேட்டா கிடைக்கும் அப்படின்னு இந்த பாயிண்டர் நமக்கு சொல்லும். ஸோ அந்த அட்ரஸில் போய் நம்ம நெக்ஸ்ட் டேட்டாவை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாயிண்டரை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை லிங்க் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதனால தான் இதை லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருக்கிற ஒவ்வொன்றத்தையும் ஒரு நோட் அப்படின்னு சொல்லுவோம். நோடுக்குள்ளே டேட்டாவும் இருக்கும், பாயிண்டரும் இருக்கும். இந்த டேட்டா ஒரு நம்பராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆப்ஜெக்டாகவே இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிளாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆக மொத்தம் ஏதோ ஒரு டேட்டா கூடவே ஒரு பாயிண்டர். இதோட மெயின் அட்வான்டேஜே ஃப்ளெக்சிபிலிட்டியாக தான் இருக்க போகுது. அரே மாதிரி எனக்கு முதல்ல இந்த மாதிரி 4 வேணும் 5 வேணும்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ தேவையோ அப்பப்போ இந்த ஒரு நோடையும் நம்ம அலோகேட் பண்ணிக்கணும். புதுசாக ஒரு நோடு கொடுன்னு தேவையானப்போ அப்பப்போ அலோகேட் பண்ணிக்கிட்டு லிங்க் பண்ணி விட்டுட்டே போயிடலாம். தேவையில்லைன்னா அந்த பர்டிகுலர் நோடை மட்டும் டெலிட் பண்ணி ஃப்ரீ பண்ணி விட்டுடலாம். ஸோ மெமரி ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் ஆக போகுது.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அரேயில் டேட்டா மட்டும்தான் ஸ்டோர் ஆக போகுது. நம்ம இங்கே கூடவே பாயிண்டரையும் சேர்த்து ஸ்டோர் பண்ணுறோம். அந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தா மெமரி நிறையா தான் தேவைப்பட போகுது. இருந்தாலும் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால லிங்க்டு லிஸ்ட் ரொம்பவே பாப்புலர். இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் நோடை நம்ம ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியாக இருக்கிற நோடை வந்து டெய்ல் அப்படின்னு சொல்லுவோம். கடைசி நோடில் எப்போவுமே நல் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி விட்டுருவோம் பாயிண்டரில். ஏன்னா அதுக்கு மேலே எதுவும் இல்லைல்ல, நல்லுன்னு ஸ்டோர் பண்ணாதான் ஓகே இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால எப்போவுமே லாஸ்ட் நோடில் பாயிண்டர் வேல்யூ நல் அப்படின்னு தான் இருக்கணும். ஸோ அப்போ அரேவே யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு சைஸ் முன்னாடியே தெரியும்னா அப்போ அரே தான் பெஸ்ட் ஆப்ஷன். சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். தேவையில்லாமல் பாயிண்டர்லாம் யூஸ் பண்ணி நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. பட் டைனமிக்காக எக்ஸ்பேண்ட் ஆகணும், ஷ்ரிங்க் ஆகணும் அப்படின்னா அப்போ நம்ம லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். லிங்க் லிஸ்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலை, ஒரு நோட்னா அதில் எனக்கு டேட்டா இருக்கணும், பாயிண்டர் இருக்கணும் அப்படின்னு அந்த நோடை டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும். சி லாங்குவேஜ்னா ஸ்ட்ரக்சரில் டிஃபைன் பண்ணிக்கலாம், C++ல. ஜாவாவில் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பின்னாடி பார்க்க தான் போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். அப்படி ரெடியாக வச்சுருந்தாதான் நமக்கு தேவையானப்பெல்லாம் எனக்கு ஒரு நோட் கொடு அப்படின்னு நம்மளால் அலோகேட் பண்ணி வாங்கிக்க முடியும். லிஸ்ட்டில் நமக்கு தெரியும் இப்போ இந்த நோடுக்கு போனோன்னா இதில் அடுத்த நோடோட அட்ரஸ் இருக்கும், இதில் அதுக்கு அடுத்த நோடோட அட்ரஸ் இருக்கும், எல்லாம் ஓகே. பட் ஃபஸ்ட்டு நோடை நம்ம எப்படி எடுப்போம்? ஃபர்ஸ்ட் நோடோட அட்ரஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹெட் அப்படின்ற ஒரு பாயிண்டரை முதல்ல டிக்ளேர் பண்ணி ரெடியாக வச்சுருப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட், இந்த ஃபர்ஸ்ட் நோடு இருக்கு இல்லையா, அதோட அட்ரஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். லிஸ்ட்டை தவிர இதை தனியாக தான் நம்ம வச்சிருக்க போகிறோம். இதுதான் நம்ம எங்கே போய் முதல் டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னு சொல்ல போகுது. ஸோ இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர்றது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் எந்த நோடுமே இல்லைன்றப்போ அதை நம்ம நல் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஹெட் வந்து நல்னு இருந்துச்சுன்னா லிஸ்ட் எம்டியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த லிங்க் லிஸ்ட்டில் ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். இது வரைக்கும் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் கற்றுக்கும் போது சிம்பிளான ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணியிருப்போம். அந்தளவுக்கு சிம்பிளாக இது இருக்காது தான். பட் இருந்தாலும் அதை கற்றுக்கணுன்ற ஒரு க்யூரியாசிட்டியோடு படிங்க, கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். உங்கள் கவனம் செதறாமல் இருந்தாதான் நான் சொல்கிறத அடுத்தடுத்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும். குறிப்பாக இம்ப்ளிமெண்டேஷன்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட் இன்சர்ட் அட் பிகினிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதான் ரொம்ப சிம்பிள் ஆப்ரேஷன். புதுசாக ஒரு டேட்டாவை லிஸ்ட்டோட ஆரம்பத்தில் போய் இன்சர்ட் பண்ண போகிறோம். நம்ம நோட்னா என்னன்றதை டிஃபைன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஹெட் பாயிண்டரும் ரெடியாக இருக்குது. இப்போ லிஸ்ட்டில் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால ஹெட் பாயிண்டரை நல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுருக்கோம். முதல் வேலையாக எனக்கு ஒரு நோடு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு புது நோடை நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். சப்போஸ் 9 அப்படின்ற டேட்டாவை இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த நோடோட டேட்டாக்குள்ளே 9 அப்படின்றத நம்ம ஸ்டோர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்டர் வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம அசைன் பண்ணணும். சப்போஸ் இந்த லிஸ்ட்டில் இப்போ தான் முதல்ல ஒரு நோடு இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல ஒரு நோடு இன்சர்ட் பண்ணுறோமா நமக்கு எப்படி தெரியும்? ஹெட் வந்து நல்லுன்னு இருந்துச்சுன்னா இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண போகிறது தான் முதல் நோடு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ ஹெட் நல்னு இருக்கிறப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த முதல் நோடோட பாயிண்டரையும் நல் அப்படின்னு கொடுத்துடணும். ஏன்னா இருக்கிறதே இந்த ஒரே நோடு தானே, இது வந்து வேற நோட பாயிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் எந்த நோடும் இருக்க போறது இல்லை. ஸோ அதனால நல் அப்படின்னு நம்ம இதில் அசைன் பண்ணி விட்டுடலாம். அடுத்த வேலை என்ன செய்யணும்னா முக்கியமாக இந்த ஹெட் நோட இந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டுக்கு பாயிண்ட் பண்ண வைக்கணும். அதை நல்னே விட்டுட்டோம்னா லிஸ்ட் எம்டியாக இருக்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா? ஸோ எப்போவுமே இந்த ஹெட் பாயிண்டரை கரெக்டாக ஃபர்ஸ்ட் நோடில் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும். இந்த நோடை இப்போ தானே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஈஸியாக ஹெட்டை வந்து இந்த நோடுக்கு பாயிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம அசைன் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ ஹெட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்டோட அட்ரஸ் இருக்கணும். இந்த நோடில் அவங்க கொடுத்த டேட்டாவும் நல் அப்படின்ற பாயிண்டர் வேல்யூவையும் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். இந்த எல்லா ஸ்டெப்புமே முதல்ல நம்ம ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணும்போது தான். இப்போ தான் ஃபஸ்ட்டு ரெக்கார்டே கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால 9 இன்சர்ட் பண்ண சொன்னாங்க, பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ மறுபடியும் 5 அப்படின்ற வேல்யூவை பிகினிங்கில் இன்சர்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி 9 இருக்குது, இதுக்கு முன்னாடி 5 இன்சர்ட் பண்ணணும் பிகினிங்கில். இதை ஜஸ்ட்டு நம்ம ரீஅலைன் பண்ணிக்கலாம்.
ஒரு புது நோட் நமக்கு தேவைப்படும். இதே ஸ்டெப்பை தான் நம்ம திருப்பி செய்ய போகிறோம். கிரியேட் அ நோட். ஃபஸ்ட்டு நோடை கிரியேட் பண்ணியாச்சு. அப்புறம் டேட்டாவை அசைன் பண்ணணும். என்ன டேட்டா சொல்லியிருக்காங்க? 5 அப்படின்ற டேட்டாவை நம்ம இந்த புது நோடில் அசைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாயிண்டர் என்னன்றதை நம்ம அசைன் பண்ணணும். இந்த நோடை நம்ம பிகினிங்கில் இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இதோட பாயிண்டர் வந்து ஆல்ரெடி பிகினிங்கில் எந்த நோடு இருந்துச்சோ அதை பாயிண்ட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி பிகினிங்ல எந்த நோடு இருந்துச்சுன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஹெட்ல தான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டோட அட்ரஸ் இருக்கு இல்லையா? அந்த அட்ரஸை தூக்கி இந்த பாயிண்டர்ல நம்ம ஸ்டோர் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி நம்ம லிங்க் பண்ணிடலாம். இந்த ரெக்கார்ட் தான் ஹெட்டாக இருந்துச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இதை இன்சர்ட் பண்ணணுன்றதுனால இது 2வது இடத்துக்கு தள்ளப்படுது. அதனால தான் நம்ம இந்த அட்ரஸை தூக்கி இதில் ஸ்டோர் பண்ணுறோம். இந்த 2 ஸ்டெப் தான் நம்ம பண்ணியிருக்கோம். 3வது ஸ்டெப்பை மறந்துடவே கூடாது. ஹெட் வந்து இப்போ இன்னும் இந்த ரெக்கார்டை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி இல்லாமல் இப்போ புதுசாக நம்ம கிரியேட் பண்ண ரெக்கார்டை பாயிண்ட் பண்ண வைக்கணும். அப்போ தான் வந்து ஹெட் பாயிண்டர் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இதில் இந்த சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியம். முதல்ல டேட்டாவை அசைன் பண்ணணும், அப்புறம் இந்த பாயிண்டர் அசைன் பண்ணணும், அப்புறம் தான் ஹெட்டை மாற்றணும். சரி, நோடு தான் கிரியேட் பண்ணியாச்சே, ஹெட்டை மாற்றிடுவோன்னு முதல்லையே நீங்கள் ஹெட்டை மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த பாயிண்டரை லிங்க் பண்ணுறதுக்கு நமக்கு அட்ரஸே மிஸ் ஆயிரும். இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்றதே இப்போ ஹெட்டில் தானே இருக்குது. ஸோ அந்த ஹெட்டில் இருக்கிற அட்ரஸை தூக்கி முதல்ல இந்த பாயிண்டரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஹெட்டை புதுசாக மாற்றி விடணும். அந்த சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியம். இதை மேக்ஸிமம் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு புரியலை அப்படின்னா நான் சொன்னதை மறுபடியும் கேட்டு எப்படியாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்களா லிங்க் பண்ணி என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். புரியாமல் நெக்ஸ்ட் டாபிக்கு ப்ரொசீட் பண்ணாதீங்க. இருக்கிறதுலே இதுதான் சிம்பிளஸ்ட் ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றி பார்த்தோம்னா நம்ம இந்த 3 ஸ்டெப் தான் செய்ய போகிறோம் இல்லையா? கிரியேட் பண்ண போகிறோம், டேட்டா அசைன் பண்ணணும், பாயிண்டர் அசைன் பண்ணணும், ஹெட் பாயிண்டரை மாற்றணும். ஓகே, 4 வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு மைக்ரோ செகண்ட் ஆகுது அப்படின்னா இன்புட் டேட்டா சைஸ் எவ்வளவா வேணாலும் இருக்கட்டும், பின்னாடி எவ்வளோ டேட்டாவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், முன்னாடி போய் ஃப்ரண்ட்டில் நம்ம ஒரு நோடை இன்சர்ட் பண்ணும்போது அதே எக்ஸாக்ட் 4 ஸ்டேட்மெண்ட்டை ஒரே ஒரு தடவை தான் செய்ய போகிறோம். லூப்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால கான்ஸ்டன்ட் டைமில் முடிஞ்சிடும். O(1) தான் இன்சர்ட் அட் த பிகினிங்கான காம்ப்ளெக்சிட்டி. அதாவது எவ்வளோ டேட்டா இருக்குது அப்படின்றத பற்றி நமக்கு கவலை இல்லை. அந்த லிஸ்ட்டில் ஆல்ரெடி 10 டேட்டா இருந்தால் என்ன, 100 டேட்டா இருந்தால் என்ன, இல்லை 1000 டேட்டா இருந்தால் தான் என்ன, நம்ம போய் ஃப்ரண்ட்டில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம், அவ்வளோதான். பின்னாடி இருக்கிற எல்லா டேட்டாவையும் எடுத்து பார்க்கணுன்ற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா? லூப்பே இங்கே வரப்போகிறது இல்லை. லூப் இல்லை அப்படின்னாலே கான்ஸ்டன்ட் டைம் தான் ஆகும். லூப்குள்ளே போகும்போது தான் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கும் எவ்வளோ டைம் ஆக போகுதுன்னு. நெக்ஸ்ட் ட்ராவர்ஸ் ஆப்ரேஷன். ட்ராவர்ஸ்னா அந்த லிஸ்ட்டில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எல்லா டேட்டாவையும் வரிசையாக வெளியில் எடுக்கிறது தான் ட்ராவர்ஸ். முதல்ல எங்கே ஆரம்பிக்குதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஹெட்டில் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் என்ன அட்ரஸில் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த அட்ரஸ்க்கு போனால் நமக்கு முதல் நோட் கையில் கிடச்சிரும். இதான் நம்மக்கிட்ட இருக்கிற கரண்ட் நோட். அந்த கரண்ட் நோடோட பாயிண்டரில் நெக்ஸ்ட் டேட்டா எங்கே இருக்குது அப்படின்ற அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸை வச்சு நம்ம நெக்ஸ்ட் டேட்டாவை வெளியில் எடுத்துடலாம், நெக்ஸ்ட் நோடை. இப்போ இதுதான் கரண்ட் நோட். இதோட பாயிண்டர் இதுக்கப்புறம் இருக்கிற நோடை பாயிண்ட் பண்ணும். ஸோ அதை வச்சு அடுத்த நோடுக்கு நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். இப்படியே நம்ம கிட்ட கரண்டா எந்த நோடு இருக்கோ அந்த நோடோட பாயிண்டரை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த நோடுக்கு நம்ம ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். இப்படியே நம்ம எவ்வளோ தூரம் போய்கிட்டே இருக்க முடியும்? நல் அப்படின்ற பாயிண்டர் கிடைக்கிற வரைக்கும் தான். நல் அப்படின்னு இருந்துச்சுன்னா லிஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? முதல் ஸ்டெப்பில் நம்ம ஹெட்டை ஈஸியாக எடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு ஒரு லூப் போட்டு இந்த நல் பாயிண்டர் வர வரைக்கும் அடுத்தடுத்த நோடை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் n. ஒரு லூப் போட போகிறோம். லூப்குள்ள 2-3 ஸ்டேட்மெண்ட் தான் இருக்க போகுது. பட் அந்த லூப் எவ்வளோ தடவை ரன் ஆக போகுதுன்றது தான் இங்கே கேள்வி. 4 டேட்டா இருந்தால் 4 தடவை ரன் ஆக போகுது, 10 டேட்டா இருந்தால் 10 தடவை, 1000 டேட்டா இருந்தால் 1000 தடவை அந்த லூப் ரன் ஆனாதான் நம்மளால கம்ப்ளீட் லிஸ்ட்டை ட்ராவர்ஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ டேட்டா சைஸ் ஜாஸ்தி ஆக ஆக ட்ராவர்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்கான டைம் ஜாஸ்தி ஆக தானே போகுது, லீனியராக தான் ஏறப்போகுது. ஸோ அதனால தான் O(n). நெக்ஸ்ட் ரீட் அன் எலிமெண்ட். அதாவது 2வது பொசிஷனில் இருக்கிற எலிமெண்ட் என்னன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்டாங்கன்னா
நம்ம இந்த பொசிஷனில் இருக்கிற டேட்டாவை எடுத்து சொல்லணும் 4 தான் இருக்குது 2வது இடத்துல அப்படின்னு. ஏன்னா நம்ம இங்கே 0லேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அரேஸ் மாதிரி. அப்போ தான் நமக்கு லூப் பண்ணி எடுக்க வசதியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஆஸ் யூஷுவல் ஹெட்டை வச்சு ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை எடுத்துருவோம். எடுத்துட்டு ட்ராவர்ஸில் பண்ண மாதிரி அடுத்தடுத்த நோடை ஜம்ப் பண்ணி எடுத்துகிட்டே இருக்க போகிறோம். ஆனால் அதில் நல் பாயிண்டர் வர வரைக்கும் அந்த லூப்பை ரன் பண்ணோம் இல்லையா? இப்போ அப்படி பண்ணாமல் இந்த இடத்துல என்ன பொசிஷன் கேட்குறாங்களோ அது வரைக்கும் ரன் பண்ணி ஸ்டாப் பண்ணிடணும். நம்மளோட எய்ம் வந்து இந்த நோடோட ஸ்டாப் பண்ணுறது தான். ஹெட்டு நம்ம கையில் இருக்க போது அதுலேருந்து 1 நகர்ந்து வந்தால் இந்த டேட்டா கிடச்சிரும். இன்னொரு பொசிஷன் 2 பொசிஷன் நகர்ந்து வரப்போ நமக்கு இந்த டேட்டா கிடச்சிரும் இல்லையா? ஸோ அதனால எந்த பொசிஷனில் வேணும்னு கேட்குறாங்களோ அவ்வளோ தடவை நம்ம இந்த லூப்பை ரன் பண்ண விட்டு கரெக்டாக அந்த நோடுக்கு வந்து நிற்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் டேட்டாவை எடுத்து கொடுத்துடலாம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோன்னா அதுவும் O of n தான் இருக்க போகுது. ஏன்னா எப்போவுமே நம்ம வேர்ஸ்ட் கேஸை தான் எடுத்துக்கணும் இல்லையா? இங்கே எது வேர்ஸ்ட் கேஸ்? இருக்கிறதுலே கடைசியாக இருக்கிற பொசிஷன்லேருந்து எடுத்துகிட்டு வர சொன்னாங்கன்னா அதுதான் வேர்ஸ்ட் கேஸ். அப்போ நம்ம ஃபுல் லிஸ்ட்டையும் ட்ராவர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கடைசி டேட்டாவை எடுக்க முடியும். ஸோ அதனால இதுக்கும் O of n தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இதே மாதிரி தான் அப்டேட் ஆப்ரேஷனும். நோடை நம்ம எடுத்துட்டு ரீட் பண்ணால் என்ன, அப்டேட் பண்ணால் என்ன, ஆக மொத்தம் அதுக்கும் அதே மாதிரி லாஜிக் தான் இருக்க போகுது இல்லையா? நம்ம இந்த நோடு கிட்ட வந்து நிற்கிறது தான் முக்கியம். இந்த நோடை நம்ம கையில் எடுக்கிறது தான் முக்கியம். எடுத்ததுக்கப்புறம் ரீடும் பண்ணிக்கலாம், அப்டேட்டும் பண்ணிக்கலாம். அது எப்படியும் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். ஸோ அதுக்கும் இதே லாஜிக் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்டேட் பண்ணுறதுக்கு. அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியும் O of n தான் இருக்கும். ஏன்னா இருக்கிறதுலே லாஸ்ட் டேட்டாவை போய் அப்டேட் பண்ண சொன்னாங்கன்னா O of n ஆகும் இல்லையா? ஸோ அதான். நெக்ஸ்ட் இன்சர்ட் அட் பொசிஷன். அதாவது 2வது பொசிஷனில் போய் இந்த டேட்டாவை இன்சர்ட் பண்ணிடு அப்படின்னு கொடுக்குறாங்க. 3 அப்படின்ற டேட்டாவை 2வது பொசிஷனில் நீ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது 0, இது 1, இது 2 இல்லையா? 2வது இடத்துல இப்போது இந்த நோடு தான் இருக்குது. பட் அதுக்கு பதிலாக இப்போ இந்த புது நோடு அந்த இடத்துல நுழையணும். இந்த ப்ரீவியஸ் நோடு அப்படின்ற நோடு வரைக்கும் வந்து நிப்பாட்டிட்டு வரிசையாக முதல்லேருந்து ஒன்றொன்னா தான் வரப்போகிறோம். எப்படியும் வந்து கரெக்டாக இந்த இடத்துல நிப்பாட்டிடணும். ப்ரீவியஸ் நோடில் நிப்பாட்டிட்டு பாயிண்டர்ஸில் மாற்றி விடணும். பாயிண்டர்ஸை எப்படி மாற்றி விடணும்னா முதல்ல இந்த பாயிண்டர் இந்த டேட்டாவை பாயிண்ட் பண்ண வச்சிடணும். அதுக்கப்புறமா இந்த பாயிண்டரை வந்து இந்த புது டேட்டாவை பாயிண்ட் பண்ண வச்சிடலாம். எப்போவுமே பாயிண்டரை இந்த மாதிரி மாற்றி விடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அந்த சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி இதை முதல்ல செஞ்சுட்டு அப்புறம் தான் இதை செய்யணும். ஒருவேளை இதை ஃபஸ்ட்டு செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே இது இங்கே லிங்க் ஆகிடும். இந்த பாயிண்டரை இதை பாயிண்ட் பண்ண வைக்கணும்ல, இதோட அட்ரஸே மிஸ் ஆயிருமே. இதை தான் நீங்கள் வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டீங்களே, இந்த அட்ரஸ் எங்கேருந்து கிடைக்கும்? இதில் தானே அந்த அட்ரஸ் இருந்துச்சு. அதை முதல்ல மாற்றி விட்டுட்டிங்கன்னா இந்த அட்ரஸே மிஸ் ஆயிரும். நம்மளால இந்த பாயிண்டரை லிங்க் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் பொறுமையாக உட்காந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு இதை பாயிண்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதை பாயிண்ட் பண்ணணும். ஸோ முதல்ல ஹெட் நோடை எடுத்துடலாம். வரிசையாக மூவ் பண்ணிட்டே பொசிஷன் வரைக்கும் வந்தீங்கன்னா இந்த நோடுக்கு வந்துடுவீங்க. அந்த நோடுக்கு வரக்கூடாது, அதுக்கு முன்னாடி நோடில் நம்ம நிறுத்திடணும். ஸோ பொசிஷன் -1 டைம்ஸ்க்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி இந்த நோடில் வந்து நிப்பாட்டணும். அதாவது எந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்கு முன்னாடி நோடில் வந்து நிப்பாட்டினா தான் நம்மளால் இந்த ரீஅசைன்மெண்ட்லாம் பண்ணிவிட முடியும். ரீஅசைனிங் த பாயிண்டர்ஸ் வந்து 2 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்டர் அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நியூ நோடை இதை பாயிண்ட் பண்ண வைக்கணும். இதுக்கும் டைம் காம்ப்ளெக்சிட்டி O of n தான். ஏன்னா வேர்ஸ்ட் கேஸ் கடைசியில் போய் இன்சர்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்றப்போ ஃபுல் லிஸ்ட்டையும் ட்ராவர்ஸ் பண்ணி போய் தான் நம்ம ப்ரீவியஸ் நோடில் நிப்பாட்ட முடியும் இல்லையா? ஸோ அதனால அப்பையும் O of n தான். எங்கெல்லாம் ஃபுல் லிஸ்ட்டையும் வரிசையாக ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் O of n தான் வரும். இந்த இடத்துல நம்ம ப்ரீவியஸ் நோடு வரைக்கும் தானே போகிறோம். அப்போது O of n-1 இல்லையா அப்படின்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றி எப்போ பேசுவோம்? வெரி லார்ஜ் இன்புட் சைஸ்க்கு மட்டும்தான் பேசுவோம். n வந்து லட்சக்கணக்கில் இருக்க போகுது. அப்போ அதுலேருந்து 1 குறைக்கிறதுனால பெருசாக ஒன்றும் இம்பேக்ட் ஆக போகிறதில்ல. அதனால தான் நம்ம எப்போவுமே கான்ஸ்டன்ஸ்க்கெலாம் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டோம். பிக் ஓவை பொறுத்த வரைக்கும் இந்த கான்ஸ்டன்ஸ்லாம் ட்ராப் பண்ணிவிடுவோம். என்னோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்க போகுது இல்லையா? அதனால தான். நெக்ஸ்ட் டெலிட் அட் பொசிஷன். சப்போஸ் 2வது பொசிஷனில் இருக்கிற டேட்டாவை டெலிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 0, 1, 2 இந்த எலிமெண்ட்டை தான் நம்ம டெலிட் பண்ண போகிறோம். ஹெட் நோட்லேருந்து ஆரம்பித்து வரிசையாக நம்ம ட்ராவர்ஸ் பண்ணிகிட்டே தான் வரப்போகிறோம். வந்து இந்த டெலிட் பண்ண வேண்டிய நோட்டில் தான் நிப்பாட்டணும்.
பட் இருந்தாலும் இந்த ப்ரீவியஸ் நோடும் நம்ம கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். லூப்பில் அதை நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம், இம்ப்ளிமெண்டேஷனில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டெலிட் பண்ண வேண்டிய நோடும் நம்ம கையில் இருக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் நோடும் நம்ம கையில் இருக்கணும். இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம இந்த மாதிரி பாயிண்டரை மாற்றி விட்டுடலாம். இந்த டேட்டா இப்போ இங்கே வந்து லிங்க் ஆகணும் இல்லையா? இதோட அட்ரஸ் எங்கே இருந்துச்சு? இந்த பாயிண்டரில் இருந்துச்சு. அந்த அட்ரஸை தூக்கி இதில் ஸ்டோர் பண்ணி விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட லிங்க் கட் ஆகிடும், டெலிட் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டெலிட் பண்ண வேண்டிய நோடோட பாயிண்டரை தூக்கி ப்ரீவியஸ் நோடோட பாயிண்டரில் ஸ்டோர் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் இங்கே இருந்த அட்ரஸ் இந்த இடத்துக்கு வரும், இந்த மாதிரி பாயிண்டிங் மாறும். ஆஸ் யூஷுவல் நம்ம ஹெட்லேருந்து ஆரம்பிக்கிறோம், ஜம்ப் பண்ணி டெலிட் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்து நிற்கணும். பொசிஷன் டைம்ஸ் ஜம்ப் பண்ணோன்னா இந்த இடத்துக்கு வந்துடுவோம். பட் இருந்தாலும் நம்ம கையில் ப்ரீவியஸ் நோடும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பாயிண்டர்ஸை ரீஅசைன் பண்ணி விட்டுறலாம். கடைசியா மெமரியை நம்ம ஃப்ரீ பண்ணி விடணும். இந்த நோட் இதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை இல்லையா? பாயிண்டரை ரீஅசைன் பண்ணி விட்டாலே இந்த நோட் டெலிட் பண்ண மாதிரி தான், நமக்கு வந்து லிஸ்ட்டில் வரப்போகிறது இல்லை. பட் அதுக்காக அதை அப்படியே விட்டோம்னா அந்த மெமரி வேஸ்ட்டாக ஆக்கியூபை ஆயிருக்கும். அதை நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக ஃப்ரீ பண்ண சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த நோடுக்கு யூஸ் பண்ணப்பட்ட மெமரி ஃப்ரீ ஆகிடும், வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால கண்டிப்பாக டெலிட் பண்ணும்போது ஃப்ரீ பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாது. சி லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஜாவாலெல்லாம் கார்பேஜ் கலெக்ஷன் இருக்கிறதுனால அதுவே ஹேண்டில் ஆகிக்கும். சப்போஸ் 0th பொசிஷனில் டெலிட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹெட் நோடையே டெலிட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது நம்ம இந்த ஹெட்டு வந்து இந்த ரெக்கார்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதை மாற்றி விடணும். இதை பாயிண்ட் பண்ணுற மாதிரி ஹெட்டையே மாற்றி விடணும். ஸோ சப்போஸ் பொசிஷன் 0 அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம ஸ்பெஷலாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கும் டைம் காம்ப்ளெக்சிட்டி O(n) தான் இருக்க போகுது. ஏன்னா கடைசியில் இருக்கிற நோடை டெலிட் பண்ண சொன்னாங்கன்னா ஃபுல் லிஸ்ட்டையும் ட்ராவர்ஸ் பண்ணி போய் தான் நம்ம அந்த இடத்துல நிற்க முடியும். அதனால தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தது தான் முக்கியமான ஆப்ரேஷன்ஸ். இதை தவிர எவ்வளோ வேணுனாலும் சின்ன சின்னதாக நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எம்டியாக இருக்கா இல்லையான்னு நம்ம ஹெட் பாயிண்டரை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? ஹெட்டில் நல்னு இருந்துச்சுன்னா லிஸ்ட் எம்டின்னு அர்த்தம், நல்னு இல்லைன்னா அப்போ அட்லீஸ்ட் ஒரு ரெக்கார்டாவது இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். ஒரு லிஸ்ட்டுன்னு இருந்துச்சுன்னா அதை ட்ராவர்ஸ் பண்ண முடியணும், அதில் இருக்கிற வேல்யூஸ்லாம் எடுத்து படிக்க முடியணும், அப்டேட் பண்ண முடியணும், இன்சர்ட் டெலிட் ஆப்ரேஷன்ஸ்லாமும் செய்ய முடியணும். இதெல்லாம் இருந்தால் தானே நம்ம ஒரு லிஸ்ட்டுன்னு ஒத்துக்குவோம். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டுனா இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம்ல, இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்குள்ளெல்லாம் போகாமல் இப்போ நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்ல, அந்த டீட்டெயிலாம் கூட தேவையில்லை. லிஸ்ட்டுனா ட்ராவர்ஸ் பண்ண முடியணும், ரீட் அண்ட் அப்டேட், இன்சர்ட், டெலிட் இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் செய்ய முடியணும். இதெல்லாம் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி அந்த லிஸ்ட்டுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஹை லெவல் ஐடியா இருக்குல்ல, ஐடியா மட்டும்தான் இருக்குது, இம்ப்ளிமெண்டேஷன்லாம் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணோன்னா அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அப்ஸ்ட்ராக்ட்னா நம்ம ஐடியாவில் மட்டும்தான் இருக்குது, நிஜத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ ஒரு ஐடியாவாக இருக்குது இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்னா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்குள்ளெல்லாம் போகாமல் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கணும்னு மட்டும் நம்ம டிஃபைன் பண்ணோம்னா அதை தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். லிஸ்ட் அப்படின்ற டேட்டா டைப்பை நம்ம எப்படி வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக இதெல்லாம் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, நம்ம இஷ்டம் தான். ஒரு ஸ்டாக்னா இந்தந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண முடியணும், ஒரு கியூனா இந்தந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண முடியணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை மட்டும் நம்ம டிஃபைன் பண்ணுறோம்ல, அந்த டெஃபினிஷனை தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னு சொல்கிறோம். நம்ம பார்த்த ஆப்ரேஷன்ஸ்க்குலாம் லிங்க் லிஸ்ட்டுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அண்ட் அரேஸ்க்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றத கம்பேரிசனில் கொடுத்துருக்கேன். ஒரு லிஸ்ட்டுன்னு இருந்துச்சுன்னா நம்ம அடிக்கடி பண்ணுற ஆப்ரேஷனே ரீட் பண்ணுறதோ இல்லை அப்டேட் பண்ணுறதோ தான் இருக்கும் இல்லையா? அதுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் லிஸ்ட்டில் உங்களுக்கு O(n) டைம் ஆக போகுது ஒரு டேட்டாவை வெளியில் எடுக்கணும்னாலே. ஆனால் அரேலெல்லாம் டக்குன்னு நம்ம எடுத்துடலாம். ஆக்சுவலாக அரேலையும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஹெட் பாயிண்டர் மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு ஹெட் அட்ரஸை மட்டும்தான் அது மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷனில் தானே ஸ்டோர் பண்ணுது, அதனால ஈஸியாக அது கால்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். 10வது பொசிஷன்னா ஓகே அப்போ இவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணி எடுத்துகிட்டு வரணும், 1000வது பொசிஷன்னா அப்போ இவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணி போய் எடுத்துகிட்டு வரணும்னு ஒரே ஸ்டெப்பில் எடுத்துகிட்டு வந்துடும். பட் லிங்க் லிஸ்ட்டில் கண்டினியூஸாக இல்லாததுனால நம்மளால் அப்படிலாம் ஜம்ப் பண்ண முடியாது, வரிசையாக ஒன்றொன்னா தான் எடுத்து பார்க்க முடியும். இதுதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் லிங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் நம்ம சிம்பிளாக அரேஸே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி தேவை அப்படின்னா மட்டும்தான் நம்ம லிங்க் லிஸ்ட்க்கு போகிறோம்.